அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு டின்னருக்கு எடுத்திருந்த விலாக் தான். நேற்று நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பணியாரமும் கார சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். கார சட்னிக்கு உளுந்து, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி சைடில் ஆறுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பணியாரம் ஒரு பேட்ச் நான் சுட்டு எடுத்துட்டேன். சைடில் பாருங்கள் ஆல்ரெடி நின்றுட்டுருக்குறான். பணியாரம் சாஃப்டாக நல்லா புசு புசு அப்படின்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும். அது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லி தோசை நான் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதே மாவில் தான் நான் பணியாரமும் பண்ணிப்பேன். நல்லா சாஃப்டாக வரும். சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.